பிரைஸ் லார்ட். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த ஊரில் இருக்கவங்களாம், இவனுக்கு எப்படிப்பட்ட ஞானம் எங்கேருந்து வந்துச்சு, இவனோட பலத்த செய்திகள்லாம் எப்படி வந்துச்சு, இவன் தச்சன் அல்லவா, தச்சனுடைய குமாரன் அல்லவா, மரியாளுடைய பிள்ளை அல்லவா, இவங்க சகோதரர்லாம் இங்கே இருக்காங்களே, அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அதே ஆண்டவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான். நிறைய ஊழியக்காரர்களுக்கு வீட்டில் தான் நெருக்கம், பிரச்சனை எல்லாமே இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்துவார். அவருக்கு விருப்பமான இடத்துல நம்ம மேன்மையாக வைப்பார். ஆகவே பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, இடரல்கள் வரும் பொழுது நீங்கள் தைரியமாக இருங்க. ஆண்டவருக்கு உண்டான ஞானம், கிருபை, வல்லமை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுப்பார். நாம் எழுதி பிரகாசிப்போம், கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்ம ஒரு நாளும் கைவிடாதவராக இருக்கிறார். எழுதி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்ற வசனத்தின்படி அவருடைய மகிமை நம்ம மேலே உதிக்கும். அவர் நம் மூலமாக வெளிப்படுவார். நம்மை காண்கிறவர்கள் அவரை காண்பார்கள். நம்முடைய ஞானத்தை பார்த்து யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட மேலான கிருபை அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆகவே தைரியமாக இருங்கள், ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.